வளர்ந்து வரும் பிரியாணி கடையோட ஓனர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் எல்லாருமே எடுத்துட்டீங்களா? ஸோ இட்ஸ் வெரி கிளாட். அது இருந்ததுனாவே போதும். யூ வில் பி 50% வில் பி சேஃப் கார்டு. ஒரு கடைக்கு வந்து நீங்க போய் ரைட் பண்றீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் வராம நீங்க போக மாட்டீங்களா, இல்ல வந்துட்டு கண்டினியூஸா ரைட் பண்றீங்களா? அதை நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். 99% வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் மூலியமாக தான் போவோம். ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா 99. மீதி 5% எங்களோட ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். ரேண்டமாக நாங்கள் எங்கே வேணுமாலும் போய் நாங்கள் எடுப்போம். ஆக்சுவலாக நான் வந்து எங்களோட ஆஃபீஸர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்குது அதுதான். கம்ப்ளைண்ட் இருக்கிறத ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம்ட்டு நம்ம ரேண்டமாக போய் செக் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஏற்கனவே ஏன்னா நமக்கு சென்னை பொறுத்தவரையில் அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வரும். அதை எங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முடியாது. அதை போய் நான் அட்டன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கம்ப்ளைண்ட் வந்துருக்கும். ஸோ அதுவே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம்னா ரேண்டமாக ஒரு 5%ல we can choose ஏதோ ஒன்று. இட் மேபி அ பிரியாணி கடை, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ஒரு கிராசரி ஷாப் அல்லது ஒரு சின்ன டீ கடை, ஏதோ ஒன்று நாங்கள் பிக்கப் பண்ணி போவோம். அந்த டைமில் ஏதாவது இன்கேஸ் ஆஃப் ஒரு லைக் பானிபூரி மாதிரி திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஷவர்மா மாதிரி திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்போ நாங்கள் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். இருக்கிறதுலே நாங்கள் வந்து ஸ்டாஃப்ஸ் எங்ககிட்ட கம்மியாக இருக்கிறதுனால எங்களோட ஜாப்ஸ் வந்து இது பண்ணி போய் கடையை அட்டன் பண்றீங்க, ப்ராப்ளம் இருக்குங்கிறப்ப அவங்களுக்கு டைம் அங்கே கொடுக்குறீங்களா? இமீடியட்டா வந்துட்டு இப்போ சமீபத்தில் நடந்த பிரச்சனையில கூட சொன்னது என்னன்னா, எங்களுக்கு டைம் கொடுக்கவே இல்லை, எங்களுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, எங்களோட வளர்ச்சி பிடிக்காம மூடிட்டாங்க, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் அங்கே வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு. அது நடந்த சம்பவத்தில்ங்க நடைபெற்றதில் உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து நியமன அளவுலேருந்து எஃப்எஸ்ஓ வரைக்கும் எல்லாமே போய் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கொடுங்கியூர் நடந்த பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது மக்கள் வந்து பாதிச்சுட்டாங்க, உடனடியாக நாங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இப்போ ஏன்னா பாதிச்சு அவங்க 49 பேர் வந்து பெட்டில் அட்மிட்டட் ஆகிட்டாங்க. அதுக்கு வந்து நான் உடனே ரியாக்ஷன் பண்ணி தான். ஸோ அந்த அவர் கடையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே நியமன அலுவலராகட்டும், எஃப்எஸ்ஓ ஆகட்டும் போய் பல முறை சொல்லியிருக்காங்க. சார் உங்கள் கடைக்குள்ளே டிச்சு ஓடுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ அசிங்கமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ இது அன்ஹைஜீனிக்காக இருக்கீங்க, கீழே தரையிலலாம் போட்டு வெட்டாதீங்க, ஒரு டேபிள் போட்டு வெட்டுங்க, வெங்காயம் ஆகட்டும், தக்காளி, கத்திரிக்காய் வெட்டுறதுன்னா எல்லாம் டேபிளாவது போடுங்க, எல்லாம் கீழே தரையில் உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் ரொம்ப அன்ஹைஜீனிக்ங்க. அந்த வீடியோஸ்லாம் இருக்குது எங்ககிட்ட இருக்கிறனால தான். அவர் இதுக்கு முன்னாடி பல தடவை கலெக்டருக்கும் ரிப்போர்ட் போயிருக்கு. அவர் கலெக்டர் வந்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி இப்போ அந்த கடை மேலே ரொம்ப இது வந்துட்டு இருக்கு, உடனடியாக போய் பாருன்றப்போ அது உண்மைத்தன்மை இருந்தனால தான் அவர்கிட்ட அது எல்லாமே போய் சொல்லியிருக்காங்க. அதை மீறியும் அவர் ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுலையோ ஒரு நாங்கள் சொன்ன நாம்ஸ் பிரகாரமோ ஒரு ஹைஜீனிக் வைஸில் அவர் இத்தனைக்கும் அந்த கடை வந்து ஒரு சின்ன பொட்டி கடை கிடையாது.